கெங்கவள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் வெள்ளாடுகளை திருடிச் சென்ற 2 பேரையும் கையும் களவுமாக பிடித்து கெங்கவள்ளி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பு. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவலூர், சாத்தப்பாடி, புனல்வாசல், வீரகனூர், தொடவூர், கவர்பனை, லத்துவாடி உள்ளிட்ட பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ந்து ஆடுகள் திருடு போய் கொண்டிருந்தன. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்களிடம் காவல்துறையினர் புகார் அளித்தும் பலனில்லாததால் அப்பகுதி விவசாயிகள் தங்களது வீட்டிற்கு முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணித்து வந்தனர். அப்போது 20 நாட்களுக்கு முன்பு சாத்தப்பாடி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர்கள் 2 பேர் ஆடு திருடி செல்லும் வீடியோ பதிவாகியிருந்தது. இதனை அடுத்து அந்த மர்ம நபர்களை அப்பகுதி மக்கள் கண்காணித்து வந்துள்ளனர். இதனையடுத்து இன்று சிசிடிவி கேமராவில் பதிவான மர்ம நபர்கள் 2 பேரும் நாவலூரில் இருந்து ஒரு ஆட்டை திருடிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சின்ன புனல்வாசல் வழியாக சென்று கொண்டிருந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் அவர்களை விரட்டிச் சென்று கையும் களவுமாக பிடித்து சராமாரியாக தாக்கி கெங்கவள்ளி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆடு திருடர்களை மீட்ட போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பதும் தொடவூர் புதூரைச் சேர்ந்த பூமாலை மகன் மணி என்பதும் தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்து போலீசார் ஒரு ஆட்டையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.